நமஸ்காரம் எல்லாருக்கும். உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. ரீசெண்டாக என்னுடைய குரு ஸ்ரீ கேவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கிட்டக்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதாவது இந்தோனேஷியாவில் நடக்கக்கூடிய அந்த ராயட்ஸ் பற்றி அவர் வந்து ரொம்ப அருமையான சில இன்புட்ஸ் அந்த இன்சைட்ஸ் எல்லாம் வந்து சொன்னார். அதை பார்க்கும்போது என்னென்னா, இந்தோனேஷியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் ரைட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் அது வந்து ஒரு ஆரம்பம் தான். என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நிறையா நடக்க போகிறது இந்த அப்கமிங் டேஸ். அண்ட் இந்தோனேஷியாவில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ஹி ஹாஸ் ரிசைன்ட் அப்படி சொல்லலாம், டெக்னிக்கலாக சொல்கிறது அப்படின்னா. அண்ட் த ரீசன் இஸ், எதனால் இந்தோனேஷியாவில் இந்த ரயட்ஸ் வந்தது, அது ஏன் கண்டினியூ ஆகும், எப்படி ரிசால்வ் ஆகுமா ஆகாதான்ட்டு நிறையா கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து பேசிக்கான ஒவ்வொருத்தருடைய லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு லிவிங், அடிப்படை வசதி வாழ்வாதாரம் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் அந்த கண்ட்ரி வந்து நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக வந்து போயின்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு காமன் சிட்டிசனுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும், ஒரு எண்ணோட்டம் என்னவாக இருக்கும்னா, கவர்மெண்ட் வந்து இதை ஒரு விஷயமா எடுத்து வச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதா, நம்மளுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாதா, நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாதா, ஏதாவது சஸ்டைனபிளான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணாதா, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்கும். பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட், அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்கிறவா, ஏற்கனவே அவளுக்கு வந்து எக்கச்சக்கமான சேலரி பர்க்ஸ் எல்லாமே உண்டு. அதை தாண்டி அவள் எல்லாருமே ஒரு ஹெஃப்டியான அமௌண்ட், விச் இஸ் லைக் அரௌண்ட் $3,000 ஆஃப் அலவன்ஸ் வந்து அவள் எல்லாருமே அவளுக்கு அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. $3,000 அப்படிங்கிறது 50 மில்லியன் இந்தோனேஷியன் ரூபியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மேமத்தான வேல்யூ அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஊரை பற்றி கவலை இல்லாமல் ஊரே பற்றி எரிஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பர்சனல் என்ஜாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து அவள் கவர்மெண்ட்ல வந்து எல்லாரும் அவளுக்காக அலவன்ஸை வந்து அவள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறது, அவளே அதை என்ஜாய் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதில் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நடுவில் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் பைக்கில் வரும்போது அவருக்கும் அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கும் கூட சம்மந்தமே இல்லை. அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி வந்து அந்த டெய்லி டெலிவர் பண்ணாதான் பைசாவே. அந்த ஃபுட் டெலிவரிக்காக வந்த இடத்துல அவர் மேலே போலீஸ் வேன் ஏறி அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற உண்மை. அண்ட் அந்த இறந்து போனதை வந்து அது இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையாக எஸ்கலேட் ஆகி அது மூலமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிஸ்மிஸ் ஆகி மற்ற என்கொயரிலாம் அதை சுற்றி ஓடின்னு இருக்கு. ஸோ இவ்வளோ கயாஸ் நடந்ததுக்கு வந்து என்னன்னா, செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். பிரபோவோ சுபியான்டோ அப்படின்னு பேர் இந்தோனேஷியன் பிரசிடென்ட். இதில் வந்து என்னன்னா, அந்த இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராட்ஸ், அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல தேவையில்லாமல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய பீப்புளை டிஸ்மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பீப்புளுக்கு ஃபேவரபிளாக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக ஆர்மியை வச்சோ போலீஸை வச்சோ எடுத்துட்டு போய் மக்களை வந்து இன்னும் மேலும் மேலும் துன்புறுத்தாமல் இருக்கட்டும், இந்த மாதிரி வழியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அவரால் டீல் பண்ண முடியும், ரிவைவல் வரும். இந்த ரியாக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கான அந்த சொல்யூஷனையும் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகன்சைல் ஆகி மக்கள் வந்து நார்மல்சிக்கு வருவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அந்த ப்ரெடிக்ஷனை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் முதல்லயே சொன்னபடி இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், இந்த மாதிரி ராயட்ஸ் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து வரப்போகிறது இன் தி அப்கமிங் டேஸ் அண்ட் இயர்ஸ். அண்ட் அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்க தான் போகிறேன். அண்ட் மேலும் மேலும் நம்ம அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம், அஸ்ட்ராலஜிக்கலாகவும் பேசுவோம் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸாகவும் பேசுவோம். தொடர்ந்து பாருங்க. அண்ட் பல நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நிறைய நல்ல விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸை பற்றியும் நம்ம பேச போகிறோம். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் தெரிஞ்சவா எல்லாருக்குமே வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நல்ல விஷயங்களை வந்து நிறையா பேருக்கு பகிர்ந்த அந்த ஒரு நல்ல உணர்வும் புண்ணியமும் வந்து எல்லாருக்கும் வரணும். ஸோ கடவுள் உங்கள் எல்லாரையுமே வந்து கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ வெரி ஸோ மச். நமஸ்காரம்.